தலைநகரம் சென்னை. திமுகவை திரு சி.என். அண்ணாதுரை அவர்கள் தொடங்கிய காலத்திலிருந்து இன்னைய தேதி வரைக்கும் மாறாமல் திமுகவுடைய இரும்பு கோட்டையாக இருக்குது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த 4 ஏரியாலையும் திமுக தான் கில்லி. ஆனால் இந்த ஏரியாவில் இப்போ விஜயோட வேகத்தையும் அதிமுகவோட வேகத்தையும் திமுக டீல் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய டீம் ஒன்று வச்சிருக்கு. அது யாருன்னு பார்த்துடலாமா? வட சென்னையில் மொழி சிறுபான்மையினர் மற்றும் வியாபாரிகளோட முகமாக இருக்கிற திரு பி.கே. சேகர் பாபு, தென் சென்னையில் மா. சுப்பிரமணியன், புறநகரில் செல்வாக்கு மிக்க முதலியார் சமுதாய வாக்குகளை கவர்றதற்காக திரு தாமோ அன்பரசன் மற்றும் வரலட்சுமி மதுசூதனன். இதுக்கு இடையில ஆவடி மற்றும் திருவள்ளூரில் நாசர் மூலமாக சிறுபான்மையினர் வாக்குகளையும் மாதவரம் சுதர்சன் ரெட்டி மூலமாக ரெட்டி சமுதாய வாக்குகளையும் திமுக குறிவைக்குது. ஆனால் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இருக்கிற இளைஞர்கள்கிட்ட தாவேகாவும் நாம் தமிழரும் ஒரு அதிர்வலையை உண்டாக்கிக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் கடந்து ஜாதி மதம் இல்லாமல் வாக்களிக்கிற சென்னை வாசிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய வாக்குகள் யாருக்கு போக போகுது? இன்னொன்று, சென்னையில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கோட்டையில் கொடியேற்றுறதுக்கான வாய்ப்பு அதிகம். கோட்டையில் ஏற போகிறது திமுக கொடியா இல்லை வேற ஒரு கட்சியோட கொடியா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள்.